ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட அல்லு அர்ஜுன் நடிப்பில் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் நம்மளோட புஷ்பா 2. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து தமிழ் ரசிகர்கள் செம்ம அவளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கான வந்து ரசிகர்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கங்குவா திரைப்படத்துக்கும் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்தாங்க. அடுத்து தான் வந்து தமிழ் சினிமாவோட பெரிய திரைப்படம் அப்படின்னா புஷ்பா 2 அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பேன் இந்தியா அளவுக்கு வந்து உருவாகியிருக்குங்க. ஸோ புஷ்பா 2 திரைப்படத்தை வந்து நம்மளுடைய இயக்குனர் சுகுமார் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தோட முதல் பார்ட் வந்து 2021 ஆண்டு வெளிவந்து ஸோ செம்ம பெருசாக பேசப்பட்டுச்சு. ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து இரண்டாம் பாகத்தையும் எடுக்க வந்து படக்குழுவினர் திட்டமிட்டு ரசிகர்களும் செம்ம வளர்ந்த ஒரு விஷயத்துக்கு காத்துட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து வந்து ஒரு ராஷ்மிகா, சுனில், பகத் ஃபாசில், அனுஷ்யா அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இந்த லேட்டஸ்ட்டாக வந்து இந்த திரைப்படத்தோட புஷ்பா 2 திரைப்படத்தோட ட்ரெய்லரில் ரிலீஸ் ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இப்போ வந்து நம்மளோட புஷ்பா 2 திரைப்படம் வந்து வெளிநாட்டில் ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4 நாள் வந்து இந்த திரைப்படம் வந்து வசூலில் அதிகரிச்சிருக்கே தான் ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே. இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நாட்கள் இருக்குங்க. 5 நாட்கள் முடிவில் கிட்டத்தட்ட வந்து 25 கோடிக்கு மேலே வந்து ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு வெளிநாட்டில் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அல்லு அர்ஜுனுக்கு ஒரு செம்ம பெரிய ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.